ஹாய், பிரியாணி செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி சித்தி வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க, அதனால் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். சேர்ந்து செய்கிறோம், ஒருத்தர் செய்யலை. பாருங்கள், இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அது பற்ற வச்சாச்சு, அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ தான் பற்ற வச்சிட்டேன், கற்பூரம் வச்சு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு, நெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். பட்டை லவங்கம் போட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு, பட்டை லவங்கம் போட்டாச்சு. வெங்காயம் போடணும், வெங்காயம் போட்டாச்சு. ஒன்றரை கிலோ வெங்காயம் போட்டிருக்கு. இது இதுங்க அண்ணன் ஜல்லிக்கரண்டி, நீ தான் அப்புறம் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா போட்டாச்சு, அவ்வளோதான். வதங்கட்டும். இது 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகா போட்டிருக்கு. போட்டு இன்னும் வதங்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி அதே 1.5 கிலோ. வதங்கட்டும் தக்காளிலாம். நல்லா வதங்கட்டுங்க, தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கு, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வாட்டி விட்டுக்கலாம். இப்பயே பிரியாணி வாசனை அடிக்குது, கொஞ்சம் பசி எடுக்குது. பிளாக் காஃபி கொஞ்சம் குடிக்கலாம். கொத்தமல்லி மல்லி தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். இது வந்து கொத்தமல்லி தழை. வெயிட் மம்மி. சிறிது நேரம் கழித்து வெள்ளாட்டு கறி, சிக்கன் பிரியாணி. அது என் தங்கச்சி பையன் பிரதீஷ்குமார் ஃபர்ஸ்ட் வந்தார். அவர் அதெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காரு. பேசத பொடி தமிழ்நாட்டி. அசித் பிரதீஷ் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன சொன்ன இப்போ? அந்த கொஞ்சம் இங்கே நம்மளே சேர்த்து இது பண்ணலாம். மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கறியில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலர் அரிசி போட்டுக்கலாம்.
போட்டு இன்னும் தண்ணி இருக்குது. தண்ணியோட போடக்கூடாதுன்னா நான் தண்ணி போடல, அதெல்லாம் தண்ணிக்குது என்ன கறியில். அரிசி போட்டு கலரியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதால் 1 அரிசி 2 1.5 தண்ணி, அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு. கொதி வேகட்டும், தம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். அவ்வளோதாங்க, அரிசி போட்டாச்சு, எல்லாம் போட்டு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. 1க்கு 1.5 ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், லாஸ்ட்டில் தம் போட்டுக்கலாம். கறியில் எல்லா மசாலா தயிருக்கு. ஓகே, தண்ணி தெளிய அந்த எரியதுல நல்லா பரவடியாவே பத்தி அவனாலே பிடிக்கும். தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு ஆனாலே அவனாலே முடியும். இந்த வீட எடுத்து போடுறான். நான் பேசுறத மட்டும் அப்படின்னா அவனாலே வந்து புகையிட முடியல. என்னால அவனால்தான் முடியலன்றா. சுத்தி வச்சுட்டு அந்த குண்டா ஓகே, பிரியாணி ரெடி. எத்தனை நிமிஷம்? ஓகே ஓகே. உப்பு எடுத்து மேலே போடும், கல் உப்பு. ஏத்தா போய் ஏத்தா. அது நெருப்புல எங்க தனி கஞ்சிட்டு கீழே அப்படியே சமமாகிடுது. அப்படியே 4 பக்கமும் இப்போ ஓகே ரெடி. மேலே மேலே ஆஹா தண்ணி கிடையாது. கலர் இதுமா இறக்கிடலாம். கலரு தண்ணி கரெக்டாக போச்சு. அப்படின்னா சரியா போச்சு. அவ்வளோதான். இது எடுத்து மூடியே வச்சுட்டோம்னா சரியா போய் வெந்துருச்சுடா. மொத்தம் சாதமே வெந்துருச்சு. ஜாதகமாக வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே ரெடி. நான் பேசுறது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பிரியாணி. இந்த பாருங்க, செம்மையாக நல்லா பழப்பழப்பழன்னு ஆயிடுச்சு. ஒரு பீஸ் காமிச்சாமா. நல்லா கறி வெந்துருச்சு, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான், பிரியாணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இது எனக்கு சித்தி வீட்டில் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு பூ ஊற்றுறாங்கன்றதுனால பிரியாணி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். நானும் பறிச்சிட்டு தான் சாப்பிட முடியும், அதனால் இப்போ சாப்பிடக்கூடாது. பாய்.